ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்குவங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, NGO அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம். அந்த கிராமத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன். இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை நான் எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும். ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாதிரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும் இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்துமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராகர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கேன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.